இருக்கட்டும். அக்காவை பத்தி பயங்கரமா சொல்லணும். என்ன எவ்வளவு விமர்சிச்சாலும் சங்கடமா தான் இருக்கு. நான்லாம் தமிழிசைக்காவோட மிகப்பெரிய ஃபேனா இருந்தேன். ஆனா எவ்வளவு வன்மம் பிடித்தவர்களுக்கு போய் நான் ஃபேனா இருந்திருக்கனே அப்படின்னு நினைச்சா அதுதான் மனசு வருத்தமா இருக்கு. நேத்து நைட்டு ஒரு அக்காவோட யூடியூப் சேனல் வீடியோ ஒண்ணு பார்த்தேன் விகடன்ல. அண்ணாமலையை ஃபெயிலியர் பர்சன், ஹி இஸ் அ ஃபெயிலியர் பர்சன்ங்கிறாங்க. அக்கா இது வரைக்கும் 7 தேர்தலையோ 8 தேர்தலையோ நின்றுக்கிறாங்க. எல்லா தேர்தலையும் அபார வெற்றி. ஸோ அதனால அவங்க சொல்லலாம் இவங்க ஃபெயிலியர் பர்சன் அண்ணாமலை அப்படின்னு. ஏன்னா வெற்றி பர்சன் இவங்க, அதனால சொல்லலாம். எனக்கு வெறுப்பா இருந்து ஒரு போட்டோவை தூக்கி எறியணும் இந்த கலெக்ஷன்ஸ்ல அப்படின்னா இந்த போட்டோவை உடைக்க கூட தோணுது. ஆனா இந்த போட்டோவை எடுக்கிற போது மாநில செயற்குழு உறுப்பினர் நானு. என்ன பண்றது, இந்த ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்காக அந்த கட்சியை கேவலப்படுத்த வேணாங்கிறதுனால உடைக்காம அப்படி பொறுமையா கழட்டி வைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த வீடியோ போடுறதே எனக்கு மனசு வருத்தம் தான். இந்த மாதிரிலாம் நம்ம இருந்த கட்சியை நம்மளே சொல்லலாமா பேசலாமா அப்படின்னு. நான் வருத்தப்பட்டு பேசுறது 1% தான். இப்ப 99% உள்ளே இருக்கு. அதை பத்தி பேசணும்னா ரொம்ப விகரஸ் ஆயிரும். அதனால அது வேண்டாம். அன்புள்ள தமிழிசை அக்காவுக்கு மீண்டும் சொல்லிக்கிறது, டிவியில சேனல்ல அது ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனல். அந்த சேனல்ல எல்லாம் உங்களை வீடியோ எடுக்க வராங்க, உங்கள்கிட்ட இன்டர்வியூ பண்றாங்கிறதுக்காக ஒரு திறமை உள்ள மனிதனை நீங்க ஃபெயிலியர்னு சொல்றதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா மாதிரி உங்க சித்தப்பா மாதிரி அரசியல் குடும்பத்துல இருந்து வரல, அரசியல் வாதிங்கிற பொண்ணுக்கு நீங்க டாக்டர் சீட் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஒரு விவசாயியோட மகன், அதுவும் தொட்டப்பட்டிங்க கிராமத்துல 30 to 40 வீடு தான் இருக்கும். நானாவது இங்க கரூர் டவுன்ல இருக்கேன். அவங்க ஊரெல்லாம் 40 வீடு தான் இருக்கும் ஊருக்குள்ளேயே. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல இருந்து பிஇ முடிச்சு MBA முடிச்சு IPS முடிச்சிருக்கிறாருன்னா அது அவரோட தனித்திறமை. உங்களைய மாதிரி அரசியல் செல்வாக்குல பட்டம் படித்தவர் அல்ல. உங்களுக்கெல்லாம் அப்பா அம்மாவோட பேக்ரவுண்ட் இருந்துச்சு, இன்னாரோட பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் இது இருந்துச்சு. அது இல்லாம அடிக்கடி சொல்லுவீங்க, கலைஞரும் எம்ஜிஆரும் என் கல்யாணத்தை நடத்தி வச்சாங்கன்னு. நீங்க எல்லாம் அவ்வளவு பெரிய பேக்கப்ல இருந்து உங்களாலேயே 3% இந்த கட்சி நோட்டா கட்சின்னு சொன்னதுக்கு முக்கிய காரணம் நீங்க. இப்ப இன்னொரு வார்த்தை சொல்றீங்க, நாங்க இத 2014 எடுத்துட்டோன்னு. 2014 என்னைய மாதிரி இளைஞர்கள் எல்லாம் சேர்ற போது மோடி மேல இங்க எந்த கரியும் பூசப்படல. மோடிக்கு இங்க அலை இருந்துச்சு நம்ம பாரத பிரதமர் ஆகிற போது. ஆனா அதுல இருந்து 5 வருஷத்துல இந்த திமுக காரவங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்காரனுங்க பிளான் பண்ணி மோடியை இங்க ஒரு பூச்சாண்டி மாதிரி காமிச்சாங்க. அதையெல்லாம் தடுக்க தவறினவங்க நீங்க எல்லாம். அதனாலதான் 2019க்கு மேல மோடிக்கு இங்க மிகப்பெரிய எதிரலை வீசுனுச்சு. அதுக்கப்புறம் அந்த எதிரலைய சமாளிச்சு இப்ப மோடிய ஒரு சில பேர் லவ் பண்றாங்கன்னா அதற்கு அண்ணாமலை அண்ணன் பேசுன ஒவ்வொரு மீட்டிங்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப இந்த பர்சன்டேஜ்ல நாங்க அன்னைக்கே இது பண்ணிட்டோம் இன்னைக்கே இது பண்ணிட்டோம் அப்படின்னா நகைப்புக்கு தான் வருது. சரி பரவாயில்ல, நீங்க என்ன திருப்பியும் கவர்னருக்கு ஆசைப்படுறீங்களா இல்ல திருப்பியும் மாநில தலைவியா வரணும்னு ஆசைப்படுறீங்களான்னு தெரியல. அதனால இப்படி உள்ள அவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு கொட்டுறீங்க. அந்த வீடியோவை ஒரு 5 நிமிஷம் நீங்களே திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அவரை பத்தி பேசுற போது உங்க உடம்பும் உங்க முகமும் எவ்வளவு ஆக்ரோஷமாகுதுன்னு. அப்படிலாம் ஆக்ரோஷமானீங்கன்னா வயசாகுது, உங்களுக்கு உடலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். இதுவும் பழகுன நன்றிக்காக சொல்றேன். நன்றி, வணக்கம். இனிமேல் நீங்க விமர்சிச்சீங்கன்னா எங்கள் விமர்சனம் கடுமையாக இருக்கும். நன்றி.